ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நவம்பர் 13 வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, வழிகாட்டல்கள் என்ன அப்படிங்கிறது இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைய மேஷராசி, தி வேர்ல்ட், ரிஷபம், குயின் ஆஃப் கப்ஸ், மிதுனம், 7 ஆஃப் கப்ஸ், கடகம், ஹெர்மிட், சிம்மம், 5 ஆஃப் கப்ஸ், கன்னி, குயின் ஆஃப் ஷார்ட்ஸ், துலாம், 10 ஆஃப் ஷார்ட்ஸ், விருச்சிகம், பேஜ் ஆஃப் வான்ஸ், தனுசு, ஹைரோஃபேண்ட், மகரம், 5 ஆஃப் ஷார்ட்ஸ், கும்பம், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், மீனம், நைட் ஆஃப் வான்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேஷ ராசி, தி வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி முடிவுக்கு வரும். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த விஷயம் நிறைவேறும். ஓகே, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம் இன்றைக்கி நிறைவேறும். அண்ட் ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஆர் ஏதாவது ஒரு டீல், நியூ டீல் ஏதாவது நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி ஒரு நியூ சாப்டர் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆக போகுது. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நிறைவு, ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் இன்றைக்கி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இன்றைக்கி ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. எதையோ ஒன்று முடிச்சிட்ட மாதிரியான ஒரு மன நிறைவு இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ரிஷப ராசி, இன்றைக்கி ரொம்ப இமோஷ்னல் ஃபீல்டு டேவாக இருக்கும். நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறத உங்கள் மனசோட ரொம்ப கனெக்ட் ஆகி இருப்பீங்க. உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு நல்ல ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் ரொமான்டிக் கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் ரொம்ப கருணையோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப கருணையோடு தான் இன்றைக்கி நடந்துப்பீங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு ஆன்மீக கிளாரிட்டி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி, 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும். ஓகேவா? கூடவே குழப்பமும் இருக்கும். ஸோ நீங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கணும். அது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுக்குமே எல்லாத்தையும் பார்த்து மயங்கிடக்கூடாது. உண்மை என்ன அப்படிங்கிறத தெளிவாக யோசித்து தான் முடிவு பண்ணணும். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸில் சரியான ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணணும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரை தேர்வு பண்ணலாம், யாரை சூஸ் பண்ணலாம், யார் வந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நல்லா டீப்பாக யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ நிறைய பேர் உங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி, நிறைய சாய்ஸஸ் இருக்க மாதிரி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் கவனம் உங்களுக்கு செதறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசை ஸ்டெடியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா கடகராசி, ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தியானம் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் அமையலாம். ஒரு தனிமை தேவைப்படும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு தியானம், அந்த மெடிடேஷன், ஒரு தனிமை, இதெல்லாம் தேவைப்படுற ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்குள்ளேயே கேள்விகளுக்கான எல்லா பதில்களும் இருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் தனிமையிலிருந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைச்சிரும். அண்ட் ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்களே யோசித்து ஒரு
விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஒரு சுய ஆலோசனை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு சொல்யூஷனை இன்றைக்கி ஒர்க் வைஸ் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஒர்க் வைஸ் ஒரு சொல்யூஷன் நல்லாவே கிடச்சிரும் இன்றைக்கி. அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்ப்ரவரி டிஸ்டன்ஸை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கான ஹீலிங் பீரியட் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அமைதியாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் மனசு, உங்கள் நாள் எல்லாமே. ஆன்மீக சிந்தனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து சிம்ம ராசி 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஏமாற்றம் வரலாம். ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டா மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏமாந்துட்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் தப்பு எதுவும் இல்லை. உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, இழந்துட்டீங்க, அதையே நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு உங்களுக்காக. நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அந்த விஷயங்கள் பெட்டராக இருக்கும். ஸோ பழசை நினச்சி நீங்கள் டயர்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் வைஸ் பார்த்தாலுமே அங்கே இருக்கிற ப்ரெஷர், அங்கே உங்களுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள் அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு செப்ரேஷன் இல்லை ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்தாலுமே ஒரு கொஞ்சம் அப்படி இருக்கும். பட் அதுக்கப்புறம் மனசு அமைதியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ஃபேவராக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப எமோஷ்னல் டேவாக இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி தனிமை, ஒரு ஒரு விரக்தி நிலைக்கு போவீங்க. பட் இது வந்து ஒரு ஹீலிங் டே இன்றைக்கி. ஓகேங்களா? அடுத்து கன்னிராசி குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் லாஜிக்காக இருக்கணும். ஓகேங்களா? லாஜிக்கல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி. உங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை விட புத்திசாலித்தனத்தால் எந்த விஷயமா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்கள். எமோஷன்ஸ்க்கு இன்றைக்கி இடம் கொடுக்க வேண்டாம். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா தெளிவான கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? உங்களோட ஒவ்வொரு வேர்ட்ஸுமே இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே? அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசுகிற டைம் இது. ஓகே? உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உண்மையை வெளிப்படையாக பேசிடுங்க. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி மனசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. ஓகே? அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் ஷோர்ட்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் ஷோராக ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஓகேவா? ஏதோ ஒரு பிரிவு, ஏதோ ஒரு முறிவு, ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நினச்சி வரி பண்ண வேண்டாம். அடுத்து இதை விட பெட்டராக ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வரப்போகுதுங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பழைய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியூ ஆஃபர்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் லைஃப்பில் கிடைக்க போகுது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிவு இல்லை வந்து ஒரு முடிஞ்சு போன உறவு அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் அமையும். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற மாதிரின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லேயே பிரேக்கப் வருது அப்படின்னா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி அது எல்லாமே உங்களுக்கு யூனிவர்ஸ் பண்ணுற நல்லது தான். ஓகே? அதை விட பெட்டரான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வரும். அந்த ரிலேஷன்ஷிப், பழைய ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் பெயின்ஃபுல்லாக இருக்கும், பெயின் இருக்கும். ஸோ அதுலேருந்து யூனிவர்ஸ் உங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு பிரேக்கப் கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். இன்றைக்கி என்ன தான் நீங்கள் காயப்பட்டாலும் திரும்பவும் ரைஸ் ஆகிற ஒரு பவர் வந்து உங்ககிட்ட இருக்குது. ஓகே? அடுத்து வந்து அடுத்து விருச்சிக ராசி பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது. நியூ ஐடியாஸ் வரும். புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஐடியாஸ், ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புதுசாக யாரையாவது இன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணலாம். இல்லை ரிலேஷன்ஷிப்லேயே வந்து புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நல்ல எனர்ஜெட்டிக்கான டேவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். ஓகே? அண்ட் அடுத்து பார்த்தோன்னா தனுசு ராசி தி ஹைரோஃபென்ட் வந்திருக்காங்க. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப பாரம்பரியம், நம்பிக்கை, அதே மாதிரி ஆன்மீக கைடன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உங்களை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல வேல்யூ கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஓகே? ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ்க்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு
ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜுக்கு போகும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பீங்க. ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஓகே. அடுத்து பார்த்தோன்னா மகர ராசி 5 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் ஜெயித்தாலும் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி. ஸோ நீங்கள் வந்து யார் கூடவும் ஆர்கியூ பண்ண வேண்டாம். ஆர்கியூ பண்ணினாலும் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சாலும் உங்களோட மன அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீங்கள் இழக்க வேண்டி வரும். ஸோ ஆர்கியூ பண்ணாமல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வலுக்கட்டாயமாக யாராவது உங்கள்கிட்ட வம்புக்கு வந்தாலும் அவாய்ட் பண்ணிவிட்டு குயிட்டாக போயிடுங்க. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு போட்டி சூழல் மாதிரி இருக்கும் இன்றைக்கி. ஓகேவா? ஆனால் நீங்கள் ரொம்ப குவைட்டாக ரொம்ப கூலாக ஆக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கடந்து வந்துடலாம். ஓகே. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஈகோ இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து யார்கிட்டையும் அதிகமாக ஆர்கியூ பண்ணாதீங்க. எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க. அமைதி தான் இன்றைக்கி உங்களுக்கு அதிகம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து டீம் ஒர்க்காக நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான். ஓகே. உங்களோட டேலண்ட்ஸ் உங்களோட திறமைகள் வந்து மற்றவங்களால் கவனிக்கப்படும். மற்றவங்க உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கூட உங்களோட திறமைகளை கவனிக்கலாம். இல்லை வேறு யாரோ வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோட டேலண்ட் இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டீம் ஒர்க் ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்டில் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற நேரம் இது. உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு க்ரோத் ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஓகே. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா மீன ராசி நைட் ஆஃப் வான்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இன்றைக்கி. ஓகேங்களா? ஒரு நல்ல ஃபாஸ்டான ஒரு ஆக்ஷன் மோடில் இருப்பீங்க இன்றைக்கி. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக நீங்கள் இன்றைக்கி ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கான பலன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிரும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கனெக்ஷனில் ஒரு இன்டென்சிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. ரொமான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஒரு நியூ பாத்தில் இன்றைக்கி நீங்கள் உங்களோட பயணத்தை தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பழைய சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி ஒரு நியூ பாத் ஓப்பன் ஆகுது. இந்த காயப்படுத்துகிற அனுபவங்கள்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறீங்க. ஒரு க்ரோத் கன்ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. அண்ட் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு திரும்பவும் ரைஸ் ஆகணும், திரும்பவும் எழுந்து பறக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன வலிகள் வேதனைகள் காயங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் அதை கடந்து எழுந்து வரணும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இதுதான் 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.